ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம விஜயா இருக்காங்களே, அவங்கள பார்த்தோன்னே என்ன சொல்ல தோணுது தெரியுமா? குண்டாஞ்சட்டியில் குதிரை ஓட்டுறதுக்கு உனக்கு மட்டும்தாம்மா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னு பார்க்குறீங்களா? அதாவது மீனான்னு பேரை கேட்டுட்டா நைட்டுன்னு பார்க்க மாட்டாங்க, பகலுன்னு பார்க்க மாட்டாங்க, டப டப டபன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ளோவில் திட்டிக்கிட்டே இருக்காங்க. திட்டிக்கிட்டே இருந்தோடனே இவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. சரி, திட்டி முடிச்சிட்டியா, இப்போ அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமான்னு சொல்லிட்டு கூட்டு போய் காமிக்கிறாங்க. சமைச்சு வைக்காமல் போயிட்டான்னா இவ்வளோ திட்டு, பசிக்கும்ல, எனக்கும் பச்சிக்கும்ல, நானும் சாப்பிடணும்ல, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் எல்லா குண்டானையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தெரிய மாட்டியா, பார்க்க மாட்டியா, பார்க்காமலே நீ டபடபான்னு வந்து கத்திக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவியோட ஒய்ஃப் இருக்காங்களே ஸ்ருதி, செம்ம நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் பசியில் இருக்கீங்க, அதனால தான் இப்படி கத்துறீங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் சாப்பாடு வந்து மனோஜுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. யார், முத்துவும் நம்ம மீனாவும். இதை போய் தப்பாக பேசுறியாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்தால் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்கங்க. வந்ததுக்கப்புறமா ரோகிணி இருக்காங்களே, மனோஜுக்கு ஊட்டி விடுறாங்கங்க. ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியே வராங்க. டாக்டர் வராரு போங்கன்னு சொல்லிட்டாங்க. கட்டப்பிரிக்கணும், யாரோ ஒருத்தர் உள்ளே வாங்கன்னு சொல்லும் போது, என்ன தானே என் பையன் கூப்பிட்டான், சொல்லுன்னு அந்த ஒரு நிமிஷம் இவங்க சந்திரமையாவே மாறிட்டாங்க. உங்களெல்லாம் கூப்பிடல, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன்னு அப்படியே புஸ்துன்னு போயிடுச்சு. இப்படி தாண்டா செவ்வால் அசிங்கப்படுறது எல்லா இடமும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹிணி உள்ளே போக கட்டை பிரிக்க மெல்ல ஐஸே ஓப்பன் ஆகு அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா தெரியுதான்னு சொல்லி கேட்க, இருடி ஒரே நேரத்தில் டார்ச்சர் பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. நல்லபடியாக தெரிஞ்சிச்சுங்க. வெளியில் வந்து இந்தம்மா பண்ண பாடு இருக்கே, அழுது ஹை பிபி ஆக்கி விட்டுருச்சு எல்லாத்தையும். ஏமா இப்படி டென்ஷன் பண்ணுற, தெரியுதுங்கிற உண்மையை ஏமா இப்படி சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.